எங்க விழுந்துல. ஹாய் மக்களே, അപ്പോൾ ഇന്നത്തെ കാര്യം എന്നാണ് നമ്മൾ കന്യാകുമാരിയിലുള്ള മുക്കടൽ ഡാമുക്കാക്ക് വന്നിരിക്കട്ടില്ല. അപ്പം മുക്കടൽ ഡാമിനേൽ ഇത് ഒരു അടിപൊളി ഇടമാക്ക് ബാക്കെല്ലാം பார்த்தா தெரியும். அடிப்பொழியாக மழை எல்லாம் பெய்து கட்டிடலாம், வேறு லெவலில் இருக்கேன். அப்போ உங்களுக்கு முக்கடல் டேம் ஃபுல்லாகிட்டு சுற்றி காட்டி தர போகிறதா இருக்கு கட்டிடலாம். இப்போ மறக்காத ஒன்று லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் தட்டிட்டு வந்தாருங்க. அடிப்பொழியாட்டு மொத்தம் சுற்றி காட்டி தர മക്കളെ. ഇപ്പം നമ്മൾ കറക്റ്റായിട്ട് മുക്കടൽ ഡാമുക്ക് മേലെയൊക്കെ നിൽക്കിയത് കിട്ടിയള. இந்த படியிலேக்கு நம்ம யார் வந்தோம், இந்த படி வழியாக்கு மேலே யார் வரணும் கிட்டல. அடிப்பொழியாக இருக்குது, அங்கே நிறைய ஆளு எல்லாம் இருக்குன்னு கீழே. அடிப்பொழியாக இருக்குது, பயங்கர மழையாகும் கிட்டல. மழை நல்லா உரைச்சி போய் தான் நிற்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, வேறு லெவலில் இருக்கிட்டல. சுற்றி அடிப்பொழியாக இருக்குது. மேகத்தெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக மவுண்டன் எல்லாம் ஃபுல்லாக மேகம் மறைஞ்சு அடிப்பொழியாக இருக்கிட்டல. சுற்றி மழையும் வேறு லெவல் அடிப்பொழி தரமாக இருக்குது. அப்போ முக்கடல் டேமுன்னு இல்லையாது கன்னியாகுமரியில் உள்ள நிறைய பேருக்கே தெரியாது கேட்டல. இப்படி ஒரு அடிப்பொழி இடம் இருக்கிறது. நெஞ்ச என்ட்ரி டிக்கெட்டெல்லாம் உண்டு. ஒரு ஆளுக்கு 10 ரூபா டிக்கெட், பெரிய ஆளுகளுக்கு. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் 5 ரூபா டிக்கெட்னு நினைக்கிறேன். வேறு லெவல் அடிப்பொழியாக இருக்குது. പിന്നെ അങ്ങനെ ഒരു ചിന്ന ഇത് ഇരിക്കട്ടില്ല. അതിൽ പോയി നിന്നാണെങ്കിൽ നമുക്ക് ഒളിച്ച് നിൽക്കില്ല കിട്ടിയാൽ. പിന്നെ ഇനി മഴ തീന്തട്ടാറ്റ് എടുക്കലാണെന്ന് തോന്നുന്നത് കിട്ടില്ല. ഫുള്ളും ഭയങ്കര മഴயாக இருக்குது. അപ്പോൾ இதேபோல் ஒரு இடம் இருக்கட்டிല്ല. അപ്പോൾ மறக்காத வந்து பாருங்க. അപ്പോൾ மழை தீந்த பிறகு வந்து அங்கிட்டுள்ள சின்ன சின்ன வீடெல்லாம் காட்டி தரேன். இப்போ மழை பயங்கரமாக இருக்குது, அடிப்பொழியாக இருக்கட்டிല്ല. മക്കളെ പിന്നെ സൈഡിൽ തന്നെ ഇതേപോലെ ഒരു ചിന്ന ഡപ്പ ആയിരിക്കും കിട്ടിയാൽ. ഡപ്പ ഇല്ല, ഒരു ചിന്ന ബിൽഡിംഗ് പോലെ മീൻ പിടിച്ചോക്കുക. അതിൽ വെള്ളം ഇല്ല പോറക്കുന്ന എനിക്ക് കിട്ടിയാൽ. വെള്ളം എടുക്കുക മോട്ടർ. അപ്പോൾ അതിലെല്ലാം പോയി ഒതുങ്ങി നിൽക്കില്ല കിട്ടിയാൽ. നല്ല മഴ കുറേ പേര് അങ്ങനെ ഒതുങ്ങി നിൽക്കില്ല. നമ്മൾ കൂടെ അന്ത വ്യതായി ഒതുങ്ങി നിൽക്കണം കിട്ടിയാൽ. പിന്നെ ഇതിൽ ചിന്ന പിന്നെ പെരിയ പൈപ്പെല്ലാം ഇട്ടാൽ വെള്ളം എടുത്തിട്ട് പോகிறது അടിപൊളി ഇടം കിട്ടിയാൽ. ചുറ്റി பார்க்க ഇങ്ങനെ ഇതിൽ ഒരു ചിന്ന കട്ടം പോലെ കെട്ടി വെച്ചിട്ട് കിട്ടിയാൽ. இந்த கட்டத்துக்கு உள்ள നിന്ന് ஃபுல் வியூ பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்கேன். உங்களுக்கு கேமராவில் இப்போ நீட்டாக காணாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை வந்து ஃபுல்லாக அப்படி மறந்து வச்சுக்கிட்டிല്ല. புகை மூட்டம் പോലെ പനിയായിട്ട് இருக்கு. പിന്നെ കുറേ ക്ലിയറാக കാണും കിട്ടില്ല. അപ്പോൾ അങ്ങോട്ടുള്ളതെല്ലാം കാട്ടി തരത്തായിരിക്കും മക്കളെ. അപ്പം ഇത് വന്നിട്ട് സൈഡാക്കി കിട്ടില്ല. நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு அங்கே இருந்தோம். அப்போ அங்கே இருந்தப்படியே அடிப்பொழி. இப்போ மழையெல்லாம் கொஞ்சம் ஓரளவு தோந்து இருந்தாலும் கிளைமேட் எல்லாம் ஒரு மாதிரி மூடி தான் கிடக்கிட்டல. பனி முன்ன மாதிரி அப்படி தான் கிடக்கு. வேறு லெவலில் அடிப்பொழியாக இருக்குது. அப்போ வந்துட்டு நம்ம இன்னும் இது வழியாக்கும் போகிறது கிட்டல, இங்கோடையாக்கும் போகிறது. அப்போ இது வழி இறங்கி அப்படியே கறங்கி அப்படியே நடந்து வரலாம். கோடி அப்படியே போகலாம். இப்போ இங்கே அந்த மற்ற பார்க்கெல்லாம் இருக்குது. வேறு லெவலில் அடிப்பொழியாக இருக்கும். அப்போ இங்கே வந்தால் டைம் எல்லாம் சூப்பராக போகும், அடிப்பொழியாக இருக்கும். ஃபேமிலி ஆட்டெல்லாம் எல்லாம் நல்லா பக்கா பிளேஸ் கிட்டலாம். இப்போ இடையில சின்ன தீவெல்லாம் இருக்குது, சின்ன சின்ன தீவு மாதிரியெல்லாம் இருக்குது. பின்ன என்ன இடையில இங்கோடியில் நடந்து போகலாம் கிட்டலாம். நடந்து போகல வழியெல்லாம் இருக்கு கிட்டலாம். சின்னதாட்டு டேம் சைடில் சும்மா நடையெல்லாம் போய் பார்க்கலாம். வேறு லெவல் கிட்டலாம். சுற்றி மலை கிட்டலாம். ஃபுல்லாக சுற்றி ஃபுல்லாக மலை. சின்ன ஒரு டேமு அடிப்பொழியாக இருக்கிட்டலாம். இப்போ ഇനി അങ്ങോട്ട് കിലോട്ട് വിട്ട് അടുത്തുള്ളത് എല്ലാം കാട്ടി തറവായിരിക്കും മക്കളെ. അപ്പം ഇതാക്കും നമ്മ കിലോട്ട് ഇറങ്ങി വர ரோடு കിട്ടില്ല. வேற லெவலில் அடிப்பொழியாக இருக்கு, தரமாக இருக்கு கிட்டில. இப்போ இந்த சைடில் மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு நிற்குது. அது உங்களுக்கு காண தெரியல, இந்த உள்ள எல்லாம் ஓடுது கிட்டில. இப்போ அது அங்கோட்டு போய் காட்டி தரேன். இப்போ வேறு லெவலில் அடிப்பொழியாக இருக்கு. சைடெல்லாம் பச்சை கலரில் வா மாடுலாம் ஓடுது பாருங்க. காட்டு மாடா என்னன்னு தெரியல. கழுத்து ஏய் சத்து எங்களை வீடிச்சது. அது வழி மாறி ஓடுது. குட்டி மாடெல்லாம் நிறைய இருக்கு கேட்டியலா. எங்க ஓடுன்னு தெரியல. எங்க காட்டுக்குள்ள தப்பிச்சருது. நம்மளை கண்டுதான் ஓடுறீங்களா? எங்க ஓடுது விழுந்துல. எப்போ பாவம் அது விழுந்துல. ரெண்டெண்ணம் எங்க உள்ள வருது கேட்டியலா. அடிப்பொழியா இருக்குது. 2 3 அண்ணா. இது என்ன மாடுல கழுத்துல பெல்ட் ஒண்ணு இல்ல. காட்டுல உள்ளதா நாட்டுல உள்ளதா? இடிச்ச ரெடி. அது கொம்ப பாருங்க. அப்போ அடிப்பொழியா இருக்கு. அடிப்பொழியா இருக்குது. வேற லெவல்ல இருக்கு. அப்போ சுத்தி வேற லெவல்ல இருக்கு. பார்க் கேட்டியலா. அப்போ அடிப்பொழியா இருக்கு. சீட்டெல்லாம் உண்டு, குறை நேரம் இருக்கலாம் செய்யலாம். அடிப்பொழி வேறு லெவலில் இருக்குது. நம்ம கீழே இறங்கி அந்த வர மழை எல்லாம் கொஞ்சம் தீர்ந்து கிளைமேட் எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆச்சுக்கிட்டல. இப்போ அந்த இடம் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. இப்போ மேலே எல்லாம் பார்க்க வேறு லெவலில் இருக்கிட்டல. அடிப்பொழி இதுதான் பூமி கேட்டல. 2 ராட்டு உருட்டி பிடிச்சிட்டு நிற்கினேன். என்னென்ன செய்தியா மாறி மாறி இதில் இந்தியா எங்கேன்னு காணும். ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. இந்தியா எங்கே அந்த கறங்குது கேட்டியலா. இது கரெக்டா கறக்குங்களே. இவனாலும் பூமியை கறக்கி விளையாடியது. அப்போ பூமி எப்படி கறங்கலன்னு இப்போ கண்டு காணும் எல்லாரும். இவனாங்க கறக்கியது. இங்கே வந்து நிறைய விளையாட்டுலாம் இருக்கு கேட்டியலா. இன்னும் சயின்ஸில் உள்ளதுன்னு தோணுது. நிறைய நிலமயமோ. ஆமாம், வரியா நிறைய விளையாட்டுலாம் இருக்குது. அங்கே இருக்கிறதெல்லாம் அப்படி தான் கேட்டியலா.
இப்போ நான் மனசிலாச்சு கேட்டல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதாக கேட்டல என்ன ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, பூமி இருக்குது, அங்கே பெல் வச்சிருக்கு. அப்படி அங்கே ஃபுல்லாக சுற்றி இருக்கிறது எல்லாமே இதாக கேட்டல அறிவியலை வச்சு என்னெல்லாமோ பண்ணி வச்சிருக்கு. இப்போ அடிப்படையாக இருக்குது. ஆனால் இங்கே ஆட்களும் நிறைய ஒன்றும் வரல, வந்து சுற்றி பார்க்கறதுன்னு போக அடிப்படையாக இருக்கு கேட்டல. പിന്നെ ഇങ്ങോട്ട് കുറേ കാട്ടുമാടെല്ലാം നിന്നത് കാണല്ലേ, എங்கே ഓടിച്ചെന്ന് ഒരു പിടിയും ഇല്ല, ഇങ്ങനെ നിന്ന് കിട്ടിയാ ഒരിടത്തിൽ എങ്ങാണല്ലേ ഫുൾ ஃபாரஸ்ட் ஆகும் கிட்டல. இது ஃபாரஸ்ட் நடுவில் அங்கே இருக்குது கிட்டல இந்த டேமும் இதெல்லாம். அப்போ இங்கே 2 பூங்கா இருக்கு கிட்டல. இந்த ஒன்று இருக்கு, இந்த படம் வரைஞ்சி சரி கிட்டல. இப்போ இன்னும் ஒன்று இருக்கு, இன்னும் ஒன்று இருக்கு, மொத்தம் 2 பூங்கா. இன்னும் மானெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கு, ஆனால் ஒரிஜினல் ஒன்றும் இல்லை கிட்டல. அடிப்படையாக இருக்குது 2 இடம். പിന്നെ അതിൽ வழி இன்னும் இந்த வழியாக்கும் மற்ற டேமுக்கு மேலே ஏற போகிற வழி கிட்டலாம். இதில் ஓடி போனால் அந்த படியில் ஓடி அப்படியே மேலே ஏறலாம், டேம் மேலே. இந்த ரோட்லேயும் போகலாம். இது போனால் இதுவும் அப்படியே சுற்றி டேம் மேலே தான் போகலாம். இது வழி போனால் ஸ்டெப்பு மாதிரி ஏறி போகும். இதுன்னா ரோடு கட்டிடலாம். அடிப்படையாக இருக்கு. ஃபுல்லாக இது ஃபாரஸ்ட் ஆகும் கட்டிடலாம். ஃபாரஸ்ட்னா காடாக்கும். நிறைய காட்டு விலங்குகள் எல்லாம் உண்டு. எனக்கு காலத்தை ஒன்றும் பார்க்க முடியாது. நைட்டு சமயத்தில் நிறைய விலங்குகள்லாம் வரும் இங்கே. இப்போ நைட்டு எல்லாம் க்ளோஸ் தான் கட்டிடலாம். மக்களை இந்த காட்டுக்குள்ளே டைனோசர்லாம் ஒன்று கட்டிடலாம். உங்களுக்கு காட்டி தரேன். இன்னும் உள்ளே நிற்க கட்டிடலாம் ஒரு பெரிய டைனோசரு. പിന്നെ അന്ന് അங்கே ഒരു யானையில் நிற்கிது. അപ്പോൾ ഇതേപോലെ நிறைய സാധനങ്ങളെല്ലാം இந்த காட்டுக்குள்ளே உண்டு கட்டிடலாம். இன்னும் ஒரு பெரிய ஒட்டகச்சிவிங்கெல்லாம் நிற்கிது கட்டிடலாம். காணுது. அப்போ நிறைய சாதனங்களெல்லாம் உண்டு இங்கே. பார்க்கறதுலாம் அடிப்படையாக கட்டிடலாம். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஃபேமிலியாட்டு வரவங்களுக்கெல்லாம் அடிப்படை இடமாக்கும். வேறு லெவலில் இருக்கும். இப்போ ஒன்று மறக்காது வந்து பாருங்கள், முக்கடல் டேம்னு என்ன அடிப்படையாக இருக்கிறதா இருக்கும். வேறு லெவலில் இருக்குது. சுற்றி வேறு லெவலுக்கு இயற்கையும் இடங்களும் எல்லாம் போலியாக இருக்குது. ஒரு பெரிய ஆலமரையில் நிற்க வேண்டியல வேறுங்க, வேறு லெவலில் இருக்குது. அடிப்பொலி தரமாக இருக்குது. இப்போ மறக்காத ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஒன்று தட்டி விட்டுட்டு போங்க. இப்போ இதே போல் நிறைய வீடியோ உங்களுக்கு நீ காட்டி தரதா இருக்கும் நிறைய இடங்களுக்கு போய். இப்போ மறக்காத ஒன்று லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் தட்டி விட்டுட்டு போங்க.